சூரி மேடையில் என்ன பேசினார்ன்றதுக்கு ஒரு ஆதாரம். இந்த பன்னாடகிட்ட சூரி வந்து ஃபோன் பண்ணாருன்னு சொல்கிறான் இல்லையா, அதுக்கு என்ன ஆதாரம்? வடிவேலுக்கிட்ட ஒரு அஜெண்டா பேசியாச்சு, ஒரு அசைன்மெண்ட் பேசியாச்சு, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுதான் இவங்க ரெண்டு பேருடைய வேலையும். இதுக்கு என்ன வேணால் இவங்க செய்வானுங்க சார். பொட்டுக்காளி படத்துக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கட்டு பணத்தோடு வந்தாராம், இவர் வேணான்ட்டாராம். யார் இவர்? 15 நிமிஷத்துக்கு இந்த பன்னாடு 5000 ரூபாய் வாங்குது. பண்ணுறது சார். சார் இப்போ இதை பேசாமல் நிறுத்தணும். யோகி பாபு என்ன செய்யணும் கேட்டினா, அண்ணா அந்த ஒரு அமௌண்ட் அனுப்பிடுறேண்ணே. இப்போ அடுத்தடுத்து ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். முதல் கட்டமாக நம்ம என்ன கேட்டிங்கன்னா, பாதிக்கப்பட்ட நடிகர்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள், இதை மேற்கொண்டு எதோ டெவலப் பண்ணாதீங்கண்ணே, விட்டுருங்கண்ணே, கதறி அழுணும். ரைட், ஒரு அமௌண்ட். இப்போ புரியுதுங்களா பிளாக்மெயில் இருந்து? இன்றைய நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஜெயகுமாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சூரிய பத்தி பேசும்போது கூட ஒன்று சொல்றாரு, கருடன் ஆடியோ லாஞ்சில் வந்து சூரிய வந்து அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் ஆடியோ லாஞ்சை கூப்பிட்டு வந்தாரு, கூப்பிட்டு வந்து அலப்பறை பண்ணிட்டாரு. அது இளையராஜா கடுப்பாய் வெளியே போயிட்டாரு. அப்ப அந்த பிரச்சனை குறித்து சூரிய வந்து இவருக்கு தனிப்பட்ட முறையில போன் பண்ணி பேசினாராம். பிஸ்மிட்ட என்ன சொன்னாராம், அண்ணே தெரியாம தான் பண்ணிட்டேன், சொந்தக்காரங்கெல்லாம் வரணும் உயிரை வாங்கினாங்க, வந்துட்டாங்க, என்னால ஒன்னும் பண்ண முடியலன்னு கெஞ்சி பேசினாராம். அதே அடுத்த ஒரு வாரத்துல வேற ஒரு ஆடியோ லாஞ்சில நெஞ்ச நிமித்திக்கிட்டு சொந்தக்காரனை அப்படிதான்டா கூப்பிட்டு வருவேன், அது உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு மாதிரி பேசினாராம். அது பிஸ்மிக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சான். என்னன்னா, நீ நல்லவனா இருந்தா நேர்ல பேசினதே தனிப்பட்ட முறையில பேசும்போது பேச வேண்டியதானே, அது என்ன ஸ்டேஜ்ல ஒரு வேஷம் போடுற, இந்த மாதிரி ஆட்டிடியூட் எல்லாம் காட்டாத அப்படின்னு சூரிய பேசுற. சூரி மேடையில் என்ன பேசினார்ன்றதுக்கு ஒரு ஆதாரம் ஒரு பார்வையில் பார்க்க முடியும். வீடியோ இருக்கு. இந்த பன்னாடகிட்ட சூரி வந்து ஃபோன் பண்ணாருன்னு சொல்கிறான் இல்லையா, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? குறைஞ்சபட்சம் ஃபோன் நம்பரை காட்டணும்ல, அவர் பண்ண ஃபோன் இருக்கும் இல்லையா, ரிசீவ்டு காலில் இருக்கும்ல, அதை காட்டணுமா இல்லையா? அதை காட்டவே மாட்டாங்க சார். இப்படி தான் சார் டுப்பாக்கு ஒரு வேலையை பண்ணுறானுங்க அவனுங்க. இதை விட நான் சொல்லானுங்க, சூரி தரப்பில் சொல்லப்பட்டது, சூரி மேனேஜர் சொன்னார், சூரி ஆஃபீஸர் சொன்னாங்க, சூரி தோட்டக்காரர் சொன்னார், சூரி டிரைவர் சொன்னார். இப்படி வந்து பல நடிகர்கள் வந்து இப்படி தான் சொல்கிறது. அவர் கார் டிரைவர்கிட்ட கேட்டேன், அவர் மேனேஜர்கிட்ட கேட்டேன், அவர் மேனேஜர் பேர் தெரியாது, கார் டிரைவர் தெரியாது. இப்படி வந்து நடிகர்களை வந்து இவனுக்கு வந்து ரெண்டு பேருமே, அவன் கூட இருக்கணும் ஒருத்தன் விட்டுருங்க, அவன் வந்து என்ன சொன்னான், ஒப்புக்கு சப்பான் வந்து ஒத்து உதறான் விட்டுருங்க. இந்த ரெண்டு பேரும் வந்து இதே தான் ஒரு பொழப்பாகவே செய்கிறானுங்க சார். அவெல்லாம் கஷ்டப்பட்டு சார். சூரி வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம பார்க்குறோம், கஷ்டப்பட்டு ரொம்ப என்ன சொன்னால் வந்து வறுமையில் இங்கே வந்து சென்னையில் வந்துட்டு இங்கே வந்து அடிப்பட்டு உதப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து முன்னேறதுக்கு அவ்வளோ பாடுபட்டுருக்காங்க. என்னமோ இவனுங்க என்னமோ முன்னேற்றி விட்டா மாதிரி இவனுங்க கதையை விட்டுட்டு இருக்கிறானுங்க. இதில் வந்து வன்மத்தை கொட்டுறது. இப்போ இவங்களுக்கு புரியுதுங்களா, இவங்களுடைய நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரி யோகி பாபு ரெண்டு பேரையும் வந்து காலி பண்ணுன்ற நோக்கம். என்ன நோக்கம்? அதுதாங்க நோக்கம். வடிவேலு இந்த இடத்துக்கு கொண்டு வரணும், காமெடினா கொண்டு வரணும். வடிவேலுக்கிட்ட ஒரு அஜெண்டா பேசியாச்சு, ஒரு அசைன்மெண்ட் பேசியாச்சு, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுதான் இவங்க ரெண்டு பேருடைய வேலையும். இதுக்கு என்ன வேணால் இவனுக்கு செய்வானுங்க சார். சூரி பேசினாருன்னுவான், சூரி கதறி அழுதாரு, கண்ணீர் விட்டாரு சொல்கிறான் பாரு. இதோ இந்த பண்ணாட கொட்டுக்காளி படத்துக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கட்டு பணத்தோடு வந்தாராம், இவர் வேணான்ட்டாராம். யார் இவர்? கட்டு பணம் கொடுத்த உடனே 15 நிமிஷத்துக்கு இந்த பண்ணாடு 5000 ரூபாய் வாங்குது. இவர் சொல்லுதுன்னு கேட்டினா, சூரியோட அவருடைய அசிஸ்டன்ட் வந்து ஓடி வந்தார், ஓடி வந்து கட்டாக பணம் கொடுத்தாரு, நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏதாவது கொஞ்சமாவது நம்பராமல் இருக்கா சார்? இந்த முகத்தை பாருங்கள் சார், இவன் வந்து பணத்தை வேணான்னு சொல்லிட்டானா, முகத்தை பாருங்க. இவர் வந்து பணத்தை வந்து வேணான்ட்டாரான், கட்டாக பணம் கொண்டு கொடுத்தாங்கன்னா வேணாம். 15 நிமிஷம் இந்த பணாடு 5000 ரூபாய் வாங்குது. பல யூடியூபில் வந்து ஊற்றி மூடிட்டானுங்க இவனுக்கு பண்ண அட்டகாசத்தில். ஏன்னா அவனுக்கு லாஸ் ஆகிட்டானுங்க. இவனுக்கு 5000 ரூபா கொடுத்தா வருமானம் 1000 ரூபா தான் வருது, இவனுங்களுக்கு 5000 ரூபா ஆகுது. பல யூடியூபில் மூடிட்டாங்க. இதான் உண்மை. நான் சினிமா விமர்சனம் பண்ணுறன்ற பேரில் வந்து இவனுக்கு பண்ணுற அந்த கூத்தில் வந்து பார்த்தோன்னா பல யூடியூபில் காணாமல் போனது உண்மை. அது இனிமேல் தான் பேச போகிறாங்க, நம்ம பேட்டி எடுக்க போகிறோம். இப்போ தயாரிப்பாளர்லாம் பேட்டி எடுக்கிறானுங்களே இவனுங்க. யோகி பாபு வந்து தயாரிப்பாளர் கூப்பிட்டு இந்த லோக்கல் சரக்குன்ற தயார் பண்ணால்
103 யூடியூபர்களை வந்து நம்ம பேட்டி எடுக்க போகிறோம் அடுத்தது. அது ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பாளர் மட்டும். ஆமாம்மா, அதுதான் குறிப்பிட்டு. ஏன் அங்கே பேசிட்டான். பிளாக்மெயில் பண்ணுறது சார். சார் இப்போ இதை பேசாமல் நிறுத்தணும். யோகி பாபு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அண்ணா அண்ணா ஒரு அமௌண்ட் அனுப்பிடுறேண்ணே, நீங்கள் எதுவும் மேற்கொண்டு எதுவும் டெவலப் பண்ணாதீங்கண்ணே, விட்டுருங்கண்ணே, கதறி அழுணும். ரைட், ஒரு அமௌண்ட். இப்போ புரியுதுங்களா பிளாக்மெயில் இருந்து? இவனுங்க மீடியா வச்சுக்கிட்டு இப்படி எடுத்து விடுறது கதையை. இப்போ நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இவங்களால 103 யூடியூப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள ஒவ்வொருத்தராக வர வைக்கிறோம். வர வச்சு இவனுங்க வண்டவாளத்தெல்லாம் நம்ம பேசுகிறோம். சார் நான் மீண்டும் சொல்கிறேன், இவனுங்க பண்ணது 1-2 கிடையாது, பல கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டுருக்கிறானுங்க. ஏதோ லோக்கல் சரப்புக்கு தயாரிப்பாளர் மட்டும் வந்து பாருங்க சொல்லும் போது கிளம்புறான் பாருங்க, டேய் உட்கார சொல்லும் போது ஏஞ்சுக்கிறான் பாருங்க. லோக்கல் ஏதோ எஸ்கே போய் ஓட பார்க்குறான் பாருங்க. லோக்கல் இந்த சரக்குன்ற படத்தை வந்து தயாரிப்பாளர் கூப்பிட்டு பேசுகிறானுங்கல்ல, அது மட்டும் கிடையாது, அதை தாண்டி பல பஞ்சாயத்தில் ஈடுபட்டுருக்கானுங்க. சார் நடிகர்களை வந்து மிரட்டுறதா சார் இவங்களுக்கு வேலை. காமெடி நடிகர்கள் மட்டும் நினைக்காதீங்க, இவங்க மிரட்டின பட்டியல் பெரிய பட்டியல் இருக்கு. கேட்டால் எதிர்மறை விமர்சனம் பண்ணுவோம், வலை பேச்சு. நாங்கள் பேசுறது தான் வந்து மக்கள் பார்க்குறாங்க, நாங்கள் சொல்றதான் மக்கள் நம்புறாங்க. இப்படி பேசி வந்து பல பஞ்சாயத்துகளை இவங்க பண்ணியிருக்கானுங்க. இப்போ அடுத்தடுத்து ஒன்று ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். முதல் கட்டமாக நம்ம என்ன கேட்டிங்கன்னா, பாதிக்கப்பட்ட நடிகர்கள், பாதிக்கப்பட்ட யூடியூபர்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள், நடிகைகள், இவங்களை கூப்பிட்டு வச்சு பேச போகிறோம். வாரம் ஒரு முறை நம்ம பேசுகிறோம் கண்டிப்பாக, சரிங்களா? அப்போ இவங்களுடைய வண்டவாளம் எல்லாம் வெளியே வரும். 1-2 கிடையாது சார், கதையாக நிறைய இருக்குது. 1-2 கிடையாது, பெரிய புத்தகமே போடலாம். அதுவும் இவன் இருக்கான் பாருங்க, புத்தகம் போடுறோம், இவன் புத்தகத்தை போட்டால் பெரிய பெரிய சேல் ஆகும் போல இருக்கு. அவ்வளோ பண்ணி வச்சிருக்கான் லீலைகள். சைலண்டாக இருக்கான் பாருங்க. இது அவனாவது எழுந்து ஓட பார்க்குறான். இவன் எவ்வளோ சொன்னாலும் அப்படியே உட்காந்துருக்கான் பாருங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி. சார் இப்போ வந்து அவர் ஒரு பேட்டில் சொல்லும்போது அமீர், பிஸ்மி இவங்கெல்லாம் கருத்து சொல்லும்போது சமூகத்தில் ஒரு சிலருக்கு வந்து வெறுப்பு உண்டாகுது. ஒரு வெறுப்பு இல்லடா, அவங்க மேலாம் அமீர் மேலாம் ஒரு மரியாதை இருக்கு சார். சார் இவன் யார் சார்? இவன் வந்து அவங்க மேலாம் சொல்ற இவன் இழுத்துக்கிறான் சார். அமீர் மேல எப்பவுமே எல்லா தரப்பும் சார் மதங்களை கடந்து அமீர் மேல ஒரு மரியாதை உண்டு. எல்லாருக்கும், உங்களுக்கு உண்டு, எனக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு, சரிங்களா? அதை இந்த பண்ணாட சொல்லி செய்ய தெரியணும்னு அவசியமே கிடையாது. அமீரோட படம், முதல் படம் மௌனம் பேசியது, அதுக்கு பிறகு ராம், இதெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் சார். அமீரை பற்றி இவன் தனியாக வந்து நமக்கு அறிமுகம்லாம் பண்ண தேவையில்லை. அமீரை பற்றி நமக்கு தெரியும். அமீர் வந்து மதங்களை கடந்த மனிதர் என்ன கேட்டால், நம்மளுடைய பார்வைக்கு சொல்கிறேன். அப்படிதான் அவர் வந்து எல்லாரும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறாரு. பருத்தி வீரம் இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல சார். ஆமாம், பருத்தி வீரம் பிரச்சனை வந்தபோது கூட பார்த்தீங்கன்னா நம்ம நியாயமாக தான் நம்ம கருத்துக்கள் எடுத்து வச்சோம், சரிங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் இடையில உள்ள நுழைஞ்சது யாருன்னு கேட்டிங்கன்னா, கருப்பாயணி உள்ள நுழைஞ்சார். நம்ம அப்போ வந்து நியாயமான கருத்து தான் சொன்னோம். ஸோ அமீரை பொறுத்த வரைக்கும் வந்து பொதுமக்களுக்கும் ஒரு பார்வை இருக்குது, அது சமூகம் சார்ந்த வந்து மனிதர்களுக்கும் ஒரு பார்வை இருக்குது, சரிங்களா? அது மதங்களை கடந்த மனிதரை தான் நம்ம பார்க்குறோம் அமீரை பொறுத்த வரைக்கும். இவன் தனியாலாம் இவன் வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவன் யாருன்றது சினிமாவுக்கு தெரியும், ஏன் அமீருக்கே தெரியும் இவன் யாருன்றது, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்றது தெரியும். ஸோ அதனால் வந்து என்ன, இந்த கொட்டுக்காளி படம் பொறுத்த வரைக்கும் அடுத்த லெவலுக்கு வந்து சூரி போகிறார். அதை தடுக்கணும் இவங்களுக்கு வேலை. அதுக்கு ஒரு அசைன்மெண்ட்டு வாங்கிட்டானுங்க. சூரியையும் யோகி பாபையும் காலி பண்ணணும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் ரூம் போட்டு யோசிக்கிறானுங்க சார். வந்து தகவல் வந்துட்டு இருக்கு நமக்கு. உண்மை, நீங்கள் யார் வேணாலும் விசாரிச்சிங்க, வேணாம் நான் போய் சொல்கிறேன்னா நீங்கள் விசாரிச்சிங்க. ரூம் போட்டு டெய்லி யோசிக்கிறானுங்க, யோகி பாபு எப்படி டேமேஜ் பண்ணுறது, சூரியை எப்படி டேமேஜ் பண்ணுறது. டேமேஜ் பண்ணிட்டோம்னா ரூட்டு கிளியர். அப்போ வடிவேலை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இது ஒரு அரசியல் சார், இது ப்ரொஃபஷனல் பாலிடிக்ஸ் இவங்க பண்ணுறது. இவங்க செருப்படி வாங்குவானுங்க கண்டிப்பாக, 2 பேரும் வாங்குவானுங்க சினிமாவில். அதுவும் வந்து சூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பல பேர் பின்னாடி வந்து உழைச்சிட்டு இருக்கிறாங்க. யாராவது சூரிக்கு. யோகி பாபு வந்து என்ன நினச்சான்னு கேட்டிங்கன்னா, ஆள் இல்லை யாரும், ஆனால் அதை நம்ம என்ன வேணால் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவனுக்கு எவ்வளோ பெரிய டீம் இருக்குன்னு தெரில. இவங்க அவனுக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்குது. அவன் தைரியமாக அடிச்சான், ஃபர்ஸ்ட் அடிச்சான் அவன் தான். காசு வாங்கிக்கின்னு பொய் பேசுகிறானுங்க இவனுங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு உடைச்சது யோகி தான். என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொன்னேன் சார், தமிழ் சினிமாவில் வந்து இவனுடைய ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக வச்சுருந்தானுங்க. அதான் வருஷம்லாம் சொல்கிறானுங்களே, 85லேருந்து 45லேருந்து சொல்லுவான், இன்னும் கொஞ்சம் போனான் 85லேருந்து நான் சினிமாவில் இருக்கிறேன். ஏன் 46லேருந்து சொல்ல, தியாகராஜ பாகவதர் காலத்துலேருந்து சொல்லிட்டு அவன் கேட்க போகிறான். இங்கே எவனா கேட்க போகிறானா சார்? இப்போ ரஜினி சொன்னார் சொல்லிட்டார் ரஜினி,
அந்த பண்ணாடை யார் இந்த கழுதுக்கு வந்து எல்லா கண்ட கழுதைகளும் என் பேரை யூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டாரு. அதிலே தெரிஞ்சு போச்சு இவன் இல்லைன்னு. இவன் அடுத்தது நான் சொல்லுவான் எம்ஜிஆரை கேட்டுப்பாருன்னுவான். ரஜினி தான் இப்படி சொன்னார், நீ எம்ஜிஆரை கேட்டுப்பார் என்னை பற்றி சொல்லுவாருன்னுவான். அப்புறம் எம்ஜிஆரும் சொல்லுவாருன்னு கேட்டால் எம்ஜிஆருக்கு ஃபோன் போட்டு கேட்டோம் மேலேருந்து, அவரும் ஒன்று தெரியாத சொன்னார் கேட்டால் அடுத்து தியாகராஜ பாகவதர் கேளுங்க எனக்கு தெரியணும். அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பேசுறது அத்தனையும் போய் தானே சார் இவனுக்கு காசா பணமா அள்ளி விடுறானுங்க. ஹீரோயினை பார்த்தாலே நாக்க தொங்க போட்டுட்டு ஹீரோ அலைகிற மாதிரி சினிமா எடுக்கிறானுங்க. இதனாலதான் சமூகம் சீரழியுது. இவன் சொல்லாமா சார் அதை? சார் இது யார் இவன் சொன்ன? இந்த பண்ணாடே இந்த பண்ணாடே சொன்னது இவன் தான் சொன்னான். இவன் சொல்லாமா அதை? இவனை இடிக்க சொன்னது எங்க? ஒரே ஒரு சீன் கொடுத்தாங்க. இவனை இடிக்க சொன்னது எங்க இடிக்க சொன்னாங்க? நான் மீண்டும் சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இவனை நெஞ்சில இடிக்கிற மாதிரி சீனு பஸ்ல தயவு செய்து அதை போடுங்க, இன்ட்ரோல போடுங்க. ஆனா இவன் எங்க இடிச்சான் தெரியுங்களா? அங்கேயே ஒரு கலவரம் ஆயிடுச்சு. உன்னை எங்கே இடிக்க சொன்னா நீ எங்கேயே அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொடுத்த சீன் கேட்டா பஸ்ஸில் போகும்போது நெஞ்சில் இடிக்கணும் சார், அவ்வளோதான் சார். இவன் இடிச்ச இடமே வேற. அதுக்கு பிறகுதான் எனக்கு வாய்ப்பே போச்சு சார். சார் இவ்வளோ பண்ணுறான்ல இவனை ஒரு 2 படத்தை நடிக்க சொல்லுங்க சார் பார்க்கலாம். நீ தான் தமிழ் சினிமாவே ஆட்டி படிக்கணும். ரஜினிலாம் உனக்கு தெரியல, எங்கே ஒரு 2 சீனை நடிக்க சொல்லுங்க பார்க்கலாம். இவனை ஒரு 2 படத்தை நடிக்க சொல்லுங்க சார். சின்ன சின்ன ரோல் ஏதாவது நடிக்க சொல்லுங்க. நீதான் எல்லாமே தெரியும் உனக்கு. ரஜினி தெரியும், கமலை தெரியும், இருக்கிற அத்தனை நடிகரும் தெரியும்ல. ஏதோ ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் ஒரு இவன் நடித்த சீனு ஒரு சீனு, அந்த ஒரு சீனை வந்து பார்த்தீங்கன்னா பொம்பளையை இடிக்கிற சீனு. இவர் வந்து சொல்கிறார் கதாநாயகெல்லாம் கவர்ச்சியை காட்டுறாங்க, அதை காட்டுறாங்க. இவனுக்கு என்ன, இவனுக்கு சம்மந்தமே இல்லாது. முதல்ல அது இவனுக்கு அது சம்மந்தமே இல்லை. அது இயக்குனர் முடிவு பண்ணுறாங்க, நடிக்கிறவங்க முடிவு பண்ணுறாங்க, அவங்க முடிவு பண்ணுறாங்க. விமர்சனம் பண்ணுறவங்க எதை பண்ணுறான் பாருங்க. சினிமா எடுத்த பிறகு, சினிமா படம் ரிலீஸ் ஆன பிறகு விமர்சனம் பண்ண ஆரம்பித்தவனுங்க எங்கே வந்து நிற்கிறானுங்க பாருங்க. இப்போ புரியுதுங்களா? சினிமா எடுத்து சினிமா ரிலீஸ் பண்ண பிறகு அந்த சினிமாவை விமர்சனம் பண்ணுவானுங்க. அதுதான் இவனுக்கு தொழில் ஆரம்பிச்சது. அப்படி தான் இப்போ எங்கே போய் நிற்கிறானுங்க பாருங்க. அத்தனையும் பிளாக்மெயில் சார், அத்தனையும் பிளாக்மெயில். வெளியில் வராத தகவல்னு ஒன்று சொல்லியிருக்காரு. வெற்றிமாறன், அமீர், தனுஷ் இவங்க எல்லாம் சேர்ந்து சிவகார்த்திகனை காலி செய்யறதுக்காக சினிமாவில் வளர்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சிவகார்த்திகன் தரப்புல இருந்து நம்பப்படுறதா சொல்றாரு. இப்படிதான் சொல்லுவானுங்க. நம்பப்படுறது கார் டிரைவரு, தோட்டக்காரு, போஸ்ட்மேனு, பால்காரன், வீட்டுக்கு வேலை செய்யறவன், இப்படிதான் சார் எடுத்து விடுறது. இது என்ன யாராவது நீ என்ன கிளாரிஃபை பண்ண போறீங்க? இப்போ ரஜினி சொன்னோடனே கேட்டீங்க, ரஜினி கிட்ட போன் போட்டு கேட்டாச்சு, அந்த கழுதை யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் இது மாதிரி சொன்னால் வந்து நீங்கள் என்ன கிளாரிஃபை பண்ண முடியும்? தரப்பில் சொல்லப்பட்டது. அவருடைய மேனேஜர் நமக்கு மிகவும் வேண்டப்பட்டவர். அவர் பால் போடுபவர், தினமும் என்னை சந்தித்து விட்டு தான் பால் போடுவார். தோட்டக்காரர் எனக்கு மிகவும் அறிமுகமானவர். கார் டிரைவர் வந்து பெட்ரோலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பணம் இல்லைன்னா எங்கிட்ட தான் வந்து கேட்பார். எல்லாம் சொல்லுவானுங்க. யார் கேட்க போகிறாங்க? நீங்கள் என்ன கேட்க போகிறீங்களா? போயிட்டு சார் எப்படி சார், யார் சார் சொன்னது, என்ன கேட்க போகிறீங்க? எடுத்து அடித்து விட வேண்டியது தான். அப்படி அப்புறம் 2 மாதம் கழிச்சு சொல்லுவான். அப்படி நாங்கள் விசாரித்த போது அது உண்மை, அங்கேருந்து ஏதாவது வந்துடுச்சுன்னா, அமௌண்ட் வந்துடுச்சுன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, அப்படிதான் சார் எடுத்து விட்டானுங்க. விஜய் த்ரீஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு. இந்த பண்ணாடை தான் இங்கே பாருங்க. இந்த பண்ணாடை விஜய்க்கு வந்து இது வந்து விஜய் வந்து த்ரீஷாவுக்கு வந்து வீட்டு அருகில் வந்து வீடு வாங்கி கொடுத்துட்டாரு, வீடு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னான். அதில் ஒரு பேங்க்ல வந்து கடன் கூட லோன் கூட வாங்கியிருக்கிறாங்க. இப்படியும் போட்டான் அப்படியும் போட்டான். விஜய் ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வந்து த்ரீஷா வீடு வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து விட்டான். அது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் போய் கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்து விஜயோட ஆதரவாளர்கள் எல்லாம் பார்த்தாங்க. குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் ஒரு பெரிய மன உளைச்சலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு சாவகாசமாக வந்து அதை நாங்கள் விசாரித்தோம். அப்புறம் அது வந்து அது உண்மை இல்லை, வேற ஒரு நடிகை வாங்கியிருக்கிறாங்கன்ட்டான். யார்? இந்த பண்ணாட. அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சானா? ஒரு தவறான செய்தி வெளியிட்டாச்சு சார். இவன் தான் ஒரு பத்திரிகையாளர் வந்து பெரிய புடுங்கின்றான்ல, என்ன செய்யணும்? தவறான செய்தி வெளியிட்டோம், அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம், சொல்லணுமா இல்லையா? ஒரு தவறான செய்தி வெளியிடும் போது, அதுவும் குறிப்பா பெண்களை மையப்படுத்தி ஒரு தவறான செய்தி வெளியிடும் போது எவ்வளவு மன உளைச்சல் ஆகும் உங்களுக்கு. விஜய் த்ரீஷாவுக்கு எவ்வளவு மன உளைச்சலாக இருந்திருக்கும், விஜய் அவர்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் இருக்கும், அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு, 2 தரப்புல இருக்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் இருந்திருக்கும். ஆனால் 2 மாசம் கழிச்சு சாவகாசமா அது விசாரிச்ச போது உண்மை இல்லைன்னு தெரிய வந்துச்சு. ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? ஏன் சொன்னா சொல்லுங்க? இப்போ சமீபத்தில் சொன்னான், ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அது உண்மை இல்லைன்னு தெரிய வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன் சொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். தெரியல இல்லை உங்களுக்கு? சார், இந்த கோட் படம் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு, பாசிட்டிவாக விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டானுங்க. இது உண்மை.
இது உண்மை. ஓகே. அமௌண்ட் வாங்கிட்டானுங்க. இப்போ அந்த ஒரு கேள்வி வரும்ல, அப்போ என்ன கேட்டிங்கன்னா விஜய் ரசிகர்களை வந்து கூல் பண்ணணும், விஜய் ரசிகர்களை கூல் பண்ணணும். ஓகே. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதையை எடுத்து விட்டான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் விசாரித்தோம், இது எதுவுமே உண்மை இல்லை. அடிப்படையில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடு வாங்கி தர இப்படி தான் கதையை எடுத்து விடுறது சார். நான் என்ன சொல்ல, ஒரு தவறான தகவல் வெளியிடுறேன்லடா, அதுக்கப்புறம் தெரியுது இல்லை, தவறான தகவல் தெரியுது, அடுத்த ஒரு செய்தி வந்து சரியான செய்தியை நீ வெளியிடதான் இருக்கும். அப்படி என்ன சொன்னோம், தவறான செய்தி வெளியிட்டோம், அதுக்கு வருத்தம் தெரிவிக்கணுமா இல்லையா, மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? மானமுள்ள நாயாக இருந்தால் மன்னிப்பு கேட்கும், மன்னிப்பு கேட்கல, ஈஸியாக கடந்து போகிறான். இது எப்படி சரியாகும்? நான் தப்பாக பேசுனா தாராளமாக சொல்லிட்டேன் சார், நான் சரியாக பேசுகிறேன். இதே பண்ணாட ஒரு தவறான தகவல் சொல்லி ஒரு நடிகரையும் நடிகையும் வந்து காயப்படுத்துகிறான். அதுக்கு அவங்களுக்கு உறவு இருக்குன்ற மாதிரி சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நான் கேட்டேன்னா, நான் விசாரிச்சா அப்படி இல்லைன்னு தெரிய வருது, 2 மாதம் கழிச்சு சொல்கிறான் அது உண்மை இல்லை. அப்போ உண்மை இல்லைன்னா நீ வருத்தம் தெரிவிக்கணும்டா. போகிற போக்கில் நீங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? நீங்கள் பாருங்க, கடப்பார மூலமாக இருக்காமா, இவனும் தான் இருந்தான் பக்கத்தில். அப்போ இவன் சொல்லும் போது விஜய் அவர்கள் வந்து வீடு வாங்கி கொடுத்தாரு த்ரிஷாக்குன்னு சொல்லும் போது இந்த பண்ணாடே இருந்துச்சு. இப்போ பேசாமல் இருக்கு பாருங்க, மௌனமாக இருக்கான் பாருங்க, எதனா வாயை திறக்கிறாங்க பார்த்தீங்களா? காரணம் என்னன்னா, சேகோரை பக்கத்தில் உட்காந்துருக்கிறானுங்க, பேசிடுவானுங்க எதனாவது வாய் திறந்து.